சைட். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சூப்பர் அட்மின் பேஜ் வந்து தனியாக உண்டு. ஸோ அதுக்கு வந்து நான் ஆல்ரெடி எனக்கு மட்டும் ஆக்சஸ் உண்டு. இப்போதைக்கு நார்மல் ஆக்சஸில் உள்ளவங்களுக்கு டெஸ்டிங் டெஸ்டிங் அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு ஃப்ரெஷ் அக்கௌண்ட். ஸோ இதில் வந்து இப்போதைக்கு நம்மக்கிட்ட எதுவுமே இல்லை. ஸோ இதில் என்னெல்லாம் இருக்குன்னா டேஷ்போர்ட், ப்ராடக்ட், நம்மக்கிட்ட என்னெல்லாம் ப்ராடக்ட் இருக்குது. ஸோ சிக்கனு இல்லாட்டினா மட்டனு சம்திங், நாட்டுக்கோழி, காடை அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று இருக்கலாம். கஸ்டமர்ஸ் நம்மக்கிட்ட எவ்வளோ கஸ்டமர்ஸ் இருக்காங்க, ஸோ அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே நான் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணதுக்கப்புறம் இங்கே கீழே காட்டும். டீம்ஸ் அப்படின்னா, ஸோ நான் வந்து ஒரு ஓனரு, எனக்கு கீழே வந்து டெலிவரி பாய் தனியாக இருக்காங்க. அப்புறம் வந்து கேஷியர் தனியாக இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தனித்தனியாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு நம்ம ஏற்ற மாதிரி புது புது டீம்ஸ் வந்து பெர்சன்ஸ் வந்து ஆட் பண்ணி வச்சுக்கலாம். அவங்களுக்கு தனியாக லாகின் வரும். அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி எல்லா டேஷ்போர்டும் தெரியாது. இப்போ டெலிவரி பாய்னா டெலிவரி பர்சனுக்குள்ள டெலிவரி டீட்டெயில்ஸ் மட்டும் தெரியும். கேஷியர்னா கேஷியருக்குள்ள டீட்டெயில்ஸ் மட்டும் தெரியும். நமக்கு யாரெல்லாம் கஸ்டமர், நம்மளோட ப்ராடக்ட் அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் அவங்களுக்கு எதுவும் தெரியாது. ஸோ அதுக்கப்புறம் டெலிவரி, இப்போ நம்ம கஸ்டமர் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம டெலிவரி வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கு நம்ம கொடுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ப்ராடக்ட் ஆட் பண்ணிக்கலாம். ப்ராடக்ட் வந்து சிக்கன் வந்து இன்னைக்கு ரேட்டு வந்து ஒரு 140 ரூபா அந்த மாதிரி வச்சுக்கிறேன். ஸோ இது வந்து ப்ராடக்ட் பேஸில் குவான்டிட்டி வச்சா இல்லாட்டினா குவாலிட்டி வச்சா அப்படின்னு சொல்லி ரெண்டு உண்டு. கேஜி இல்லாட்டினா குவான்டிட்டி. இப்போ நம்ம காடா அந்த மாதிரி போயிட்டோம்னா அது வந்து குவான்டிட்டி வச்சு தான் இருக்கும். ஸோ ஒரு பேர் வந்து 100 ரூபா அந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து 100 ஒரு காடை வந்து நான் போட்டுக்கிறேன். குவான்டிட்டி வச்சு ஒரு குவான்டிட்டிக்கு வந்து 100 ரூபா. அந்த சேம் வந்து நாட்டுக்கோழி ஓகே, 300 ரூபா. இதுவுமே பேர் கேஜி கணக்கு தான். இது வந்து குவான்டிட்டி கணக்கில் வராது. ஸோ இதெல்லாமே நமக்கு இருக்கிற ப்ராடக்ட். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, நான் வந்து ஒரு கஸ்டமர் ஆட் பண்ணுறேன். ஸோ கஸ்டமர் வந்து என் பேர் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ என்னோட நம்பர் அந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். என்ன டிஸ்ட்ரிக்ட், என்ன ஸ்டேட்டு, என்னோட ஃபோன் நம்பர் எல்லாத்தையும் நான் வந்து இன்பில் பண்ணிக்கிறேன். ஸோ கஸ்டமர் வந்து இப்போ நம்ம புதுசாக நம்ம இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம். இதுக்கு முன்னாடி இந்த கஸ்டமருக்கு வந்து சில அமௌண்ட் வந்து பெண்டிங் இருக்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி உள்ளது வந்து இப்போ ஒரு கிட்டக்க என்னோட ஒரு 20,000 ரூபா வந்து பெண்டிங்கில் இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் நம்ம ட்ராக் பண்ண முடியாது. இப்போ இதுக்கப்புறம் உள்ளதை மட்டும்தான் நம்மளால ட்ராக் பண்ண முடியும். அந்த டைமிங்கில் ஓல்டாக இவங்க கிட்ட எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் நம்ம கொடுத்து போகிறோம். ஸோ நம்ம கிட்டக்க இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, நம்ம வந்து வாட்ஸ்அப்பில் வந்து டெய்லி மெசேஜ் இல்லைன்னா வீக்லி மெசேஜ் அந்த மாதிரி அனுப்பிக்கலாம். ஸோ இப்போ நான் இங்கே என்னென்ன நாள்லாம் செக் பண்ணியிருக்கணும், அந்தந்த நாளுக்கு 8 மணிக்கு வந்து அவங்க மொத்தம் எவ்வளோ திங்ஸ் வாங்கியிருக்காங்க, ஸோ அதுக்கான மொத்த அமௌண்ட் எவ்வளவோ அப்படிங்கிற மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே அவங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வந்து போயிடும். 8 மணிக்கு கரெக்டாக போகும். ஸோ இப்போ வந்து அகைன் இன்னொரு இது இருக்குது. ஸோ நான் வந்து ரொம்ப வருஷமாக நான் வந்து கோழி வாங்குறேன் அப்படின்னா, ஸோ எனக்கு வந்து சம் டிஸ்கவுண்ட்ஸ் வந்து கொடுக்கலாம் கேஜி பேசிஸில். இப்போ வந்து ஒரு 5 ரூபா எனக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்கன்னா என்னோட எஃபெக்டிவ் ரேட் வந்து 135 ரூபா. ஸோ இதே மாதிரி எனக்கு காடைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 ரூபா வரைக்கும் எனக்கு எஃபெக்டிவாக டிஃப்ரெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து எல்லாத்துக்கும் கொடுக்க முடியாது, சிலருக்கு மட்டும்தான். அப்புறம் வந்து நாட்டுக்கோழி இப்போ வந்து டிஸ்கவுண்ட் மட்டும்தான் கிடையாது, நம்ம ஆடும் பண்ணிக்கலாம். சிலருக்கு வந்து பேப்பர்லேருந்து நமக்கு ஒரு 2 ரூபா இல்லை 3 ரூபா அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நாட்டுக்கோழியில் வந்து நான் ஒரு 30 ரூபா ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம இது வந்து எவ்வளோ வேணால் கொடுத்துக்கலாம். டிஸ்கவுண்ட் ஃபைனா 135 ரூபா, ஆடு கொடுத்தோம்னா அதே இது வந்து 145 ரூபா போயிடும். ஸோ பேப்பர் ப்ளஸ் 5 இல்லைன்னா பேப்பர்லேருந்து ஒரு நமக்கு கொஞ்சம் கட்டி கொடுக்காங்க, 1 ரூபா 2 ரூபா கட்டிங் கொடுக்காங்கன்னா, ஸோ அந்தந்த கஸ்டமருக்கு அந்தந்த கட்டிங் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து எனபிள் ஆயிரும். ஸோ இதுதான் டிஃபால்ட் ப்ரைஸு. இதுலேருந்து எனக்கு வந்து இந்த பர்சனுக்கு மட்டும், இவனுக்கு மட்டும்தான், பால் ஜோசப் மட்டும்தான் அந்த அமௌண்ட் வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்கும். மற்ற யாருக்கும் டிஸ்கவுண்ட் கிடைக்காது. ஸோ நான் இப்போ வந்து மொத்தமாக நான் ஆட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த கஸ்டமர் லிஸ்ட் இருக்கும். ஸோ இதில் யார், என்ன பேர், எவ்வளோ பேலன்ஸு, வாட்ஸ்அப் எனபிள் பண்ணியிருக்காங்களா, என்னைக்கு எனபிள் பண்ணியிருக்காங்க, ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே எனக்கு வந்து இங்கே வந்துடும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டெலிவரி கொடுக்கணும். ஸோ இந்த டைமிங் நம்ம டேஷ்போர்டு போய் பார்த்தோம்னா யார், என்ன, எந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். ஸோ இதில் இன்டெப்த்தாக பார்க்கணும்னா அந்த வியூ கொடுக்கலாம். ஸோ இப்போ நம்ம கலெக்ஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இன்டெப்த்து அதெல்லாமே பார்க்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா நேற்று இல்லாட்டினா டுடே. ஸோ நம்ம வந்து மோஸ்ட்லி நைட் டைமில் போய் இறக்குவோம். ஸோ நைட் டைமில் போய் இறக்கும்போது நம்ம என்ன டேட்டு கொடுக்கணுங்கிறத வந்து நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். ஸோ இன்னைக்கு கொடுக்கணுமா இல்லை நேற்று கொடுக்கணுமா அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துக்கலாம். மோஸ்ட்லி டுடே மட்டும் கொடுத்துக்கோங்க.
ஸோ பால் ஜோசப். இப்போ என்னெல்லாம் கஸ்டமர்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாமே இது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ இப்போ நான் வந்து சிக்கன் உங்களுக்கு வந்து கொடுக்க போகிறேன். ஒரு கேஜியோட கணக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துருச்சு. நான் ஒரு 10 கிலோ கொடுக்க போகிறேன்னா அந்த 10 கிலோக்கான காசு வந்து எனக்கு இங்கே வந்துடும். ஸோ நான் இங்கேயுமே என்னோட வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த அமௌண்ட்டுக்கு இப்போ நான் வந்து நைட் டைமில் கொடுக்கேன், இல்லாட்டினா அடிஷ்னலாக கொடுக்கேன் அப்படிங்கிற பட்சத்தில் இவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா நான் சார்ஜ் பண்ணணும்னா அந்த சார்ஜ் எல்லாத்தையும் நான் இங்கேயே ஆட் பண்ணிப்பேன். இங்கேயுமே அது மாறும். ஸோ இது வந்து கஸ்டமர் பேசிஸில் தான். இப்போ நான் அந்த கஸ்டமருக்கு வந்து நான் இந்த டிஸ்கவுண்ட்டும் கொடுக்கலன்னா ஆட்டோமேட்டிக்காகவே இங்கே 140 ரூபா தான். ஏன்னா கோழியோட ரேட் 140 ரூபா தான். அந்த அமௌண்ட் வந்து இங்கே வந்துடும். நான் எதுக்கும் ஒரு டம்மி கஸ்டமர் கிரியேட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இவங்களுக்கு வந்து எந்த ஒரு இதுவுமே கிடையாது, ஸ்பெஷல் ரேட் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இவங்களுக்கும் நான் ஓல்டு பேலன்ஸ் மட்டும் இருக்குது, ஒரு 10,000 ரூபா வச்சுக்கலாம். ஸோ இவங்களுக்கு எந்த இதுவுமே கிடையாது. ஏரியா எதுவுமே நான் கொடுக்கல, எஸ்எம்எஸ்மே டிசபிள் பண்ணிட்டேன். ஸோ 10,000 ரூபா வந்து ஓல்டு பேலன்ஸ் மட்டும் இருக்கு. இப்போ நான் ஆட் டெலிவரி வரும்போது இப்போ நான் வந்து கோழி சிக்கன் செலக்ட் பண்ணியிருக்கேன். பால் ஜோசப் அப்படிங்கும்போது எனக்கு வந்து 135 ரூபா தான். ஏன்னா டிஃபால்ட் ரேட் வந்து 140, எனக்கு 5 ரூபா மைனஸ். இதே டம்மி அந்த கஸ்டமர் கொடுக்கும்போது 135 ரூபா தான் வரும். ஸோ ஒரு 10 கிலோ வாங்குறேன். அதே மாதிரி காடை நாட்டுக்கோழி வச்சுக்கலாமா? எனக்கு வந்து 300 ரூபா கிலோ. இதே மற்ற கஸ்டமருக்கு வந்து காசு கம்மி. இப்போ நான் டம்மிக்கு மாற்றினேன்னா எனக்கு எல்லா வேல்யூவும் இங்கே மாறிடும். ஸோ எல்லாமே டைனமிக்காக தான் மாறும். ஸோ இதோட டோட்டல் எல்லாமே இங்கே வந்துடும். ஸோ அந்த டைமிங்கில் ஏதாச்சும் நம்ம அவங்க கிட்ட காசு கொடுக்கணும். டெலிவரி பர்சன்ஸ் வந்து எப்பயுமே மோஸ்ட்லி காசு கொடுக்க மாட்டாங்க. இன்கேஸ் காசு கொடுத்து அங்கே கொடுக்க சொன்னாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த அமௌண்ட் வந்து இங்கே ஆட் பண்ணுவோம். ஸோ இப்போ 4,850 ரூபா இது எல்லாத்தையும் கூட்டி வர்றது நான் வந்து சேவ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ கலெக்ஷனுக்கு போகிறேன். இப்போ கலெக்ஷன் லிஸ்ட்டில் வந்து எதுவுமே இருக்காது. ஏன்னா இப்போதைக்கு நான் எதுவுமே கலெக்ட் பண்ணல. டெலிவரி லிஸ்ட்லேயுமே வந்து இப்போ கொடுத்த டெலிவரி மட்டும் கிடைக்கும். ஸோ இதை நம்ம வியூ கொடுத்தோம்னா இதெல்லாமே நம்ம பார்த்துக்கலாம். அதே மாதிரி 24 மணி நேரத்துக்குள்ளக்க நம்ம இதில் இருக்கிற எல்லாத்தையும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ 24 மணி நேரத்துக்குள்ளனா மட்டும்தான் இதை சேஞ்ச் பண்ண முடியும். மற்ற நேரத்தில் வந்து நீங்கள் டேரெக்டாக என்னையை தான் கான்டாக்ட் பண்ணணும். அப்போ தான் சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ எதுக்காக சேஞ்ச் பண்ணுறீங்கன்னு அப்டேட் ரீசனும் இங்கே கொடுக்கணும். ஸோ ஆட் கலெக்ஷன் வந்து டம்மிக்கு கொடுத்தோன்னா எனக்கு எதுவுமே இருக்காது. 10,000 ரூபா வந்து ஓல்டு பேலன்ஸ் மட்டும் இருக்குது. ஸோ பால் ஜோசப் கொடுக்கும்போது 20,000 ரூபா ஓல்டு பேலன்ஸ் ப்ளஸ் 4,850 ரூபா வந்து நியூ பேலன்ஸ். ஸோ இந்த அமௌண்ட் தான் நான் இங்கே வாங்கிக்க போகிறேன். ஸோ இப்போ நான் வந்து ஒரு 850 ரூபா மட்டும் போடுறேன். 850 ரூபா வந்து நான் இப்போதைக்கு இந்த பெர்சன்ட் வாங்கியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா இப்போ 24,000 ரூபா. இப்போ நம்ம வந்து டேஷ்போர்டுக்கு வந்தோம்னா ஸோ 2 பர்சன்ஸ் இருக்காங்க. இவங்க வந்து டம்மி. இவங்களுக்கு வந்து வெறும் ஓப்பனிங் பேலன்ஸ் மட்டும் 10,000 ரூபா இருக்கு. ஆனால் இவங்க கிட்ட நம்ம நிறைய டிஸ்கஷன் பண்ணியிருக்கோம். நாட்டுக்கோழி 10 கிலோ வாங்கியிருக்காங்க 350 ரூபா. பழைய காசு ஒரு 20,000 ரூபா சேர்த்து 21,350 ரூபா. இந்த சேம் நாட்டுக்கோழிக்கும் அதே மாதிரி 350 ரூபா கொடுத்துருக்கேன். 10 கிலோக்கு 3,500. இது சேர்ந்தோடனே இங்கே வந்துருச்சு. கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா 850 ரூபா வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ஃபில்டர் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து டேட் ரேஞ்ச் ஃபில்டர் வச்சு ஸோ 27லேருந்து 28ஆம் தேதி வரைக்கும் நம்ம எவ்வளோலாம் டீட்டெயில்ஸ் வாங்கிப்போம் இது எல்லாத்தையும் நம்ம டவுன்லோட் பண்ணிக்க முடியும். எக்ஸலில் வந்து டவுன்லோட் ஆகும். இங்கே உள்ள எக்ஸல் டவுன்லோட் வந்து இங்கே இருக்கும். ஸோ ஒரு பர்சனுக்கு தனியாக டவுன்லோட் பண்ணோம்னா நம்ம இங்கே வந்து தான் டவுன்லோட் பண்ணுவோம். ஆனால் மொத்தமாக இருக்கிற எல்லா பர்சனோட டீட்டெயிலும் வேணும்னா நம்ம இங்கே டவுன்லோட் பண்ணிக்கணும். இதில் வந்து இந்த இண்டிவிஜுவல் டேட்டா தான் வராது. அதாவது சிக்கன், நாட்டுக்கோழி அந்த மாதிரி எல்லாமே தனித்தனியாக வராது. மொத்தமாக எவ்வளோ பில்லு, எவ்வளோ கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் மட்டும்தான் வரும். ஸோ இப்படி தான் நமக்கு ஒர்க் ஆகும். அதே மாதிரி 4 மணிக்கு மேலே நமக்கு வந்து ஒரு பாப்பப் வரும். என்னன்னா நம்ம சிக்கன் ரேட் வந்து ஒவ்வொரு நாளும் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த ரேட்டு நீங்கள் டெய்லி லாகின் பண்ணணும். லாகின் பண்ணி ஒவ்வொருத்தரையும் டெலிவரி ப்ராடக்ட்டில் போய் சேஞ்ச் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் 4 மணிக்கு மேலே லாகின் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காகவே இன்னைக்கு எதுவும் சேஞ்சஸ் இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு பாப்பப் வரும். அந்த பாப்பப்பில் வந்து இன்னைக்கு உள்ள ரேட் வந்து 140லேருந்து இன்னைக்கு வந்து 144 மாறி இருக்கு அப்படின்னா 144 கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து 144 வந்து ப்ராடக்ட் ரேட்டில் வந்து அப்டேட் ஆயிரும். அதே மாதிரி இப்போ பால் ஜோசப்புக்கு 5 ரூபா மைனஸ்னா 139 ரூபா தான் பால் ஜோசப்புக்கு. டம்மிக்கு 144 ரூபா தான் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காகவே எல்லாமே நடக்கும். 8 மணிக்கு மெசேஜ் அது எல்லாமே சேம் திங் தான்.